Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீர்த்தி குக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ட்ரிங்க் பார்க்க போகிறோம். என்னென்னா மசாலா டீ, மூலிகை டீன்னு சொல்லலாம். டீ குடிக்கிறது பார்த்திங்கன்னா மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் நம்மளோட பாடியை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் தான். இதை நம்ம அளவோடு எடுத்துக்கிட்டோம்னா இது நமக்கு மருந்தாகவே யூஸ் ஆகும். ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் தாராளமாக நம்ம டீ குடிக்கலாங்க. இது டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை நம்ம இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக என்னென்ன நம்ம டிப்ஸ் தரோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு 2 டம்ளர் அளவுக்கு பாலை கொதிக்க வச்சு எடுத்து தனியாக வச்சுக்க போகிறேன். நான் தண்ணி கலக்காத பால், சுத்தமான பால். அது நமக்கு இப்போ காய வச்சாச்சு. பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு அதில் தான் நம்ம மசாலாலாம் போட போகிறோம். இப்போ பால் கொதித்து எடுத்து வச்சாச்சு. இன்னொரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 2 டம்ளர் பாலுக்கு 2 டம்ளர் தண்ணி, அதுதான் ரேஷியோ. அப்போ தான் டீ நல்லா திக்காக நல்லாயிருக்கும். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை ஒரு 3 சின்ன பீஸு, லவங்கம் ஒரு 5-6 லவங்கம், அதாவது கிராம்புன்னு சொல்லுவாங்க. ஏலக்காய் ஒரு 3, இஞ்சி ஒரு 2 இன்ச் அளவுக்கு நசுக்கி தட்டி சேர்த்துருக்கேன். இது கொதித்து வரும்போதே ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி பார்த்திங்கன்னா பொதுவாக கிராமத்து சைடு அதிகமாக கிடைக்கும். டவுன் சைடில் பூ மாலை விற்கிறாங்க பார்த்திங்களா, அங்கே கிடைக்கும். நீங்கள் அங்கே கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பொருள் எல்லாமே கொதித்து நல்லா வரும்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, டீ தூள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. 2 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூளும் போட்டாச்சு. நல்லா கொதித்து வருது. ஒரு 5 நிமிஷம் போல் நமக்கு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சோம்னா நல்லா எல்லா மூலிகையோட எசன்ஸும் இறங்கி நமக்கு அரோமாவே சூப்பராக வரும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் போல் நல்லாவே கொதித்து வந்தாச்சு. எல்லா சாரும் அருமையாக கலரே சேஞ்ச் பண்ணி வாசனையோட சூப்பராக இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி காய வச்சு எடுத்து வச்சுருந்த பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். பால் கொஞ்சம் ஆறி இருக்கும். அதனால் இதில் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டோம்னா பாலும் இந்த மசாலாவும் சேர்ந்து நல்லாவே கொதித்து ஒரு திக்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி டீ நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கடையில் குடிக்கவே உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எங்கே வந்தாலுமே நமக்கு டீ நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் எங்கேயுமே கிடைக்காது. இப்போ நம்ம இந்த டீக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஹாஃப் சுகர் தான் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு டேஸ்ட்டு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரையும் சேர்த்த பிறகு ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ மசாலா டீ அருமையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம டீயை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி டீ போடுறதே ஒரு கலைங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்களே செஞ்சு இதை குடிச்சு வரும்போது வீட்டில் உள்ள எல்லோரும் இந்த மசாலா டீ தான் ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. டீ பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியில் ஒரு பெரிய ஒரு மேஜிக்கே பண்ணுங்க. இந்த டீ நம்ம வெறுமனே வடிகட்டி மட்டும் குடிக்கக்கூடாது. என்னென்னா டீயை ஒரு 2 டம்ளர் வச்சு இந்த மாதிரி நல்லா தூரமாக ஆற்றி குடிக்கும்போது இந்த சர்ஃபேஸ், அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்க காந்த சக்தி இயற்கையாகவே நம்ம டீக்கு கிடைக்குங்க. அது தனி டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நல்லா ஆற வச்சு ஆற்றி குடிடா அப்படின்னு சொல்லி. அது ஏன்னா இந்த மாதிரி ஒரு தன்மை நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். டீ பார்த்திங்கன்னா இயல்பாகவே நம்மளோட பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணுது, நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது, நம்மளோட பாடியில் நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லாவே கொடுக்கும். இது போக நம்மளோட ஏஜையே நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், அப்பியரன்ஸையே மாற்றும். அப்பியரன்ஸ் மீன்ஸ் நம்மளோட ஏஜை டீஏஜிங் பண்ணுற மாதிரி ஒரு எனர்ஜி கொடுக்கணும்னு சொல்ல வரேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் டீ சாப்பிட்டுட்டு இதோட கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.